கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடந்த பிப்ரவரி 2022 உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றன. முக்கியமாக மாநகராட்சி தேர்தல்கள் நடைபெற்றன. அந்த மாநகராட்சி தேர்தலில் தான் திமுக அப்பொழுதுதான் ஜெயித்து வந்திருந்த திமுக மே 2021 தமிழக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருந்தார்கள். அதை ஒட்டி பல்வேறு மாநகராட்சிகளில் 2022 பிப்ரவரியில் நடந்த தேர்தலில் அவர்கள் கிட்டத்தட்ட அனைத்து மாநகராட்சிகளுமே அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். நம்ம சென்னையை மட்டும் மையப்படுத்தி பேசுவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் மொத்தம் 200 இடங்கள் இருக்குது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை பெருநகர மாநகராட்சி. அதில் அந்த 2022 தேர்தலில் என்ன ஆச்சுன்னா, மொத்தமுள்ள இடங்களில் அப்பொழுதைய கூட்டணியின்படி 200ல் 178 இடங்கள் திமுக கூட்டணிக்கு. அதில் திமுக மட்டுமே 153, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், அப்பொழுதைக்கு காங்கிரஸ், சிபிஐஎம், விசிகே, சிபிஐ, எம்டிஎம்கே, ஐயுஎம்எல், இவங்க எல்லாரும் சேர்ந்து 25 இடங்கள். அந்த 25ல் காங்கிரஸ் மட்டுமே 13, மீதி எல்லாம் அப்படியே குறைஞ்சு வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 15 இடங்கள் மட்டுமே. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியெல்லாம் வச்சு நடக்கல. எல்லா இடத்துலையும் அதிமுக போட்டியிட்டது வெறும் 15 இடங்கள். அதாவது திமுகவுக்கு கிடைத்த இடத்துல 10ல் ஒரு இடம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்பொழுது கிடைத்தது. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1, அவர் யாருமே கூட்டணியில் இல்லை. சுயேட்சையாக 5 பேர் வென்றிருந்தனர். இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ திரும்ப சாதாரணமான முறையில் தேர்தல் வர வேண்டும் என்றால் பிப்ரவரி 2027 இந்த தேர்தல் நடக்கும். இப்போ எதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று வருது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டிஎம்கே பிரேசஸ் ஃபார் அ டிஃபிகல்ட் ஜிசிசி கவுன்சில் மீட்டிங் இன் ஜூன். அவங்க இந்த மாமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை மாநகராட்சியின் மாமன்றம் அப்படிங்கிறது மாதம் ஒரு முறையாவது கூட வேண்டும். அதில் மே மாதம் கூட்டம் நடத்தவே இல்லை. தேர்தல் வந்துருச்சு. அப்புறமா மேயர் பிரியாம்மா கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன், அதனால் மீட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை, அலுவலகத்துக்கே வரல. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் அவங்க ஒரு கூட்டமாவது இருக்கும். அதுக்கு மேலேயே கூட அவங்க கூடலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எதிர்கட்சின்னு ஒருத்தருமே இல்லை. இந்த 15 பேர் அதிமுக இருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியோட இடத்தை எடுத்துக்கொள்ளும் இடத்துக்கு போய்விட்டது. ஏன்னா அவங்க அணி மாறி இன்றைக்கு ஆளும் கட்சியின் தரப்பில் இருக்காங்க. தவேக ஆட்கள் இல்லையே தவிர காங்கிரஸார் 13 பேர் மாமன்றத்தில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இவங்களுக்குள்ள உறவு அவ்வளவு கெட்டு போனதுனால அவங்க கொஞ்சம் முரட்டடி அடிக்க போகிறாங்க. திமுக 153 பேரை வச்சுக்கிட்டே ஒரு விதத்தில் பேக் ஃபுட்டில் இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதை பற்றியெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வேற இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ முதல்ல டிஎம்கே கவுன்சிலர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தவேகனால ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா ஒரு கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லாமல் இருக்குது. மாநகராட்சியோட வேலைகள் பல இடங்களில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற பேரில் தவேகாவுடைய எம்எல்ஏக்கள் எல்லா இடத்தையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்க அம்மா உணவகத்துக்கு போகிறாங்க. இப்போ அம்மா உணவகம் எல்லாமே கார்ப்பரேஷன் கீழே வருது. சுகாதாரம் எல்லாமே தெருவில் சாக்கடையாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், இந்த ஹைவேஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலையும் என் வீட்டு வாசலையும் இருக்கிற சாலைகள் எல்லாமே மாநகராட்சியின் கீழே வருகிறது. அப்போ நீங்கள் சாலை சரியில்லை அப்படின்னு சொல்லலாம், தண்ணீர் சரியாக வரலை அப்படின்னு சொல்லலாம், கழிவுநீர் போகலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பைதவே குடிநீர் மற்றும் கழிவுநீருக்கு ஒரு தனியான வாரியம் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் லார்ஜ்லி மாநகராட்சியின் கீழே வருது. அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இது எல்லாத்தையும் போய் உங்களுக்கு ஆகாத கட்சி, தவேக என்பது திமுகவுக்கு ஆகாத கட்சி, 2 வெவ்வேறு கட்சி இல்லையா? அதுவும் இல்லாமல் விஜய் வேற சொல்லிட்டாரு, நானா அல்லது ஸ்டாலினா அப்படிங்கிறது தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டமாக போகிறாங்க, கட்சி ஆளுங்கள்லாம் வராங்க, தவேக எம்எல்ஏ போகிறாரு, அதில் சில சமயங்கள் தவேக அமைச்சரே போகிறாரு, அவர் கூட தவேக கட்சி ஆசாமிகள்லாம் அந்த கொடிய கலரில் துண்டை மாட்டிட்டு போகிறாங்க. போய் ரீல்ஸ் வேறு எடுத்துடுறாங்க. போகிற இடமெல்லாம் ரீல்ஸ் தானே. ரீல்ஸ் எடுத்து அதை போட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கும் பொழுது
இப்போ வந்து டிஎம்கே கவுன்சிலர்ஸோடைய பொசிஷன் வந்து ரொம்ப டஃப் ஆயிருக்கு. அப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த அன்வாரண்டட் இன்டர்ஃபரன்ஸ். தாவேக்காவுடைய எம்எல்ஏ வந்தால் கூட பரவாயில்லைங்க, அந்த கட்சிக்காரன்லாம் வரான், அவன் எப்படி வந்து நம்முடைய அலுவலகத்துக்குள்ளே வந்து நம்முடைய ஆட்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னும் 9 மாதம் பாக்கி இருக்கு. இந்த 9 மாதத்தில் தாவேக்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே மாமன்ற கூட்டத்தில் இல்லை. மாமன்ற கூட்டத்தில் தாவேக்காவே கிடையாது, வெளியில தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். ஆனால் இந்த 9 மாதமும் காங்கிரஸ் தாவேக்க சார்பில் மாமன்ற கூட்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாக தெரிகிறது. கூடவே இந்த 15 அதிமுகவும் இந்த ஒரு பாஜகவும் ஒரு அமமுகவும் கூட சேர்ந்துக்கலாம். ஒரு 15, 28, இது ஒரு 29 இதெல்லாம். இதில் வந்து என்ன டவுட்ஃபுல் அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகவும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் கிளியர்லி ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா இடதுசாரிகள் வந்து மாநில சட்டமன்றத்தில் வெளியிலிருந்து தான் தங்களுடைய ஆதரவை தராங்க. ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ரிவ்யூ மீட்டிங்ஸில் ஒரு உதாரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிக் ப்ராஜெக்ட்ஸ், இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்டோடைய ரிவ்யூ மீட்டிங்லலாம் தாவேகா எம்எல்ஏ வந்து உட்கார்றாரு அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி சோழிங்கநல்லூரில், பெருங்குடியில். நீங்கள் அவங்கள வராதுன்னு சொல்கிறதா? இப்போ ஜிசிசி அஃபீஷியல்ஸுக்கு பெரிய கஷ்டம். இவர் எம்எல்ஏ, ஆனால் உங்களுக்கு சம்பளம் தரது மாநகராட்சி. பட் மாநகராட்சியில் இருந்துக்கிட்டு நீ யாரா, நீ ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, வெளிலப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து இவர்களுக்கு ஏற்படுத்துது. அது டெபுட்டி மேயர் மகேஷ்குமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து திமுக தான் அவர் வந்து திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த சிவிக் பிரச்சனைகளில் ஈடுபடுறத, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈடுபடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்சிக்காரங்கள்லாம் கூட வர்றது அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அஃபீஷியல் ரிவ்யூ மீட்டிங்கில் இவன் யார் இருக்கிறதுக்குள்ள எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு எம்எல்ஏ வந்து உட்கார்ந்தாருன்னா கூட ஓகே, நீங்கள் அவரை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஆனால் அவர் கூடவே 10 கட்சிக்காரன் வரோம், அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் வந்து மல்டிபிள் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கவுன்சிலர்ஸ், ஜோனல் சேர்பர்சன், ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன்ஸ், இவங்க எல்லாரையும் வந்து ஜூன் 1க்கு பிறகு சென்னை கார்பரேஷன் வந்து மல்டிபிள் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நடத்துங்க. அந்த ஒவ்வொரு இந்த நிலைக்குழு எப்படி வந்து சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இயங்குதோ அதே மாதிரி சென்னை மாநகராட்சி மாமன்றமும் அதோடைய அட்டெண்டன்ட் குரூப்ஸும் இயங்கணும். மெயின் மீட்டிங், இந்த மாமன்ற மீட்டிங் நடக்கும் பொழுது நிச்சயமாக நிறையா டிஸ்ரப்ஷன் வரும். அந்த டிஸ்ரப்ஷன் வந்து பெரும்பாலும் காங்கிரஸ் தான் அதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து மேயரும் துணை மேயரும் இதை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான திறன் மேயர் பிரியா அவர்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வியே. காங்கிரஸ் ஃப்ளோர் லீடர், இப்போ டிஎம்கே ஃப்ளோர் லீடர் ராமலிங்கம்னு ஒருத்தர், காங்கிரஸ் ஃப்ளோர் லீடர் சாமுவேல் திரவியம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய 13 கவுன்சிலர்ஸும் டெண்டர் விஷயங்கள் எல்லாத்தையும் ரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டெண்டர்லாம் வெளிப்படையாக இருக்கணும். அப்படி அவங்க சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு அவங்க என்ன பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே அவர் வந்து ஒன்று வைக்கிறாரு, அதுதான் பிரச்சனையே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னை கார்பரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை அழைக்க வேண்டும் அப்படின்னு சாமுவேல் திரவியம் சொல்கிறாரு, காங்கிரஸ்காரர். அது பிரச்சனை. ஏன்னா சென்னையில் வந்து ஓவர்வெல்மிங்காக தாவேக்க ஜெயிச்சிருக்கு. 2 இடத்த தவிர மீதி எல்லா இடத்துலையுமே தாவேக்க தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா சும்மா இருக்க போகிறாங்களா? அவங்க கட்டாயமாக ரகலை பண்ணுவாங்க. அதை திமுக அனுமதிக்காது. அப்போ இவர் அவங்கள கூப்பிடு அப்படின்னா அவங்கள எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு தான் வந்து மாநகராட்சி சொல்லும். உள்ளாட்சி வேற, மாநிலம் வேற, மத்தி வேற. நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிடுவீங்களா? அதே மாதிரி மாமன்ற கூட்டத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக எம்எல்ஏக்களை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு தான் இவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இது ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்னு தெரியுது விரைவில். அதாவது நம்ம வந்து ஜூன் மாதமே இது எப்படி இந்த ஃபஸ்ட்டு 2 வாரத்திலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன நடக்க போகிறதுன்னு. ரொம்ப
ஒரு மாநகராட்சியில் கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் நகராட்சி பல்வேறு பஞ்சாயத்துலாம் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா டெக்னிக்கலி அங்கே வந்து கட்சி சார்பில் கட்சிகள் சார்பில் தான் எல்லாரும் நிற்பாங்க. ஆனால் அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க முடியாது கிராம பஞ்சாயத்துகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் கட்சி சின்னத்தில் அவங்க நிற்பாங்க. அங்கே என்னென்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட போகிறதுங்கிறதுல எனக்கு வந்து சென்னை தான் முக்கியம். அது அது ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான பட்ஜெட்டை வேறு எந்த மாநகராட்சியும் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. பட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இந்த எல்லா இடத்துலையுமே மாநகராட்சியில் இதை தாண்டி இன்னும் சில மாநகராட்சி இருக்குது. பட் இந்த மாநகராட்சிகளில் அந்தந்த ஏரியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், பெரும்பாலும் தாவேக எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்க்ரூட்டனி ஒன்று கொண்டு வருவாங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பெரும்பாலும் திமுக தான் இது எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்கு. அவங்களுடைய ஒரு வேலை கொஞ்சம் கஷ்டமாகும். அதை ஒட்டி பிப்ரவரியிலோ அதற்கு சற்று முன்னாலோ நடக்கக்கூடிய அடுத்த தேர்தலில் 2027 நான் சொல்கிறது, நிச்சயமாக தாவேக வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இதில் ஏடிஎம்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே கேம்லேயே இல்லை. சுத்தமாக அவங்க காலி ஆகிடுவாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலை பார்க்க போகிறீங்க. கிராம பஞ்சாயத்துகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் தாவேகவும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டியே இருக்க போகுது. ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய நகராட்சி மாநகராட்சி தேர்தல். பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று. பட் அதுக்கு முன்னாடி சென்னை மாமன்றத்தில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக அது நடக்கும் பொழுது அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.